ஆஸ்திரேலியாவில் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து வெற்றி. நடப்பு ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இது ஆஸ்திரேலியாவில் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் முதல் வெற்றியாக அமைந்திருக்கிறது. 175 ரன்கள் என்ற இலக்கை வெற்றிகரமாக எட்டியது பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து அணி. கடைசியாக 2011 ஜனவரியில் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. அதன் பின்னர் இப்போதுதான் சுமார் 5468 நாட்களுக்கு பிறகு இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் 18 டெஸ்ட் போட்டிகள், 16 தோல்வி மற்றும் 2 போட்டிகள் டிரா செய்துள்ளது இங்கிலாந்து. மெல்போர்னில் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியாக அமைந்த இந்த ஆட்டத்தின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 150 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து அணி 110 ரன்கள் எடுத்தது. 42 ரன்கள் முன்னிலையுடன் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. ஆஸ்திரேலியா 132 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் 175 ரன்கள் என்ற இலக்கை இங்கிலாந்து எதிர்கொண்டது. 32.2 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன்கள் எடுத்து இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இங்கிலாந்து தரப்பில் அதிகபட்சமாக ஜேக்கப் பெத்தல் 40 ரன்கள் எடுத்திருந்தார். கிராவலி 37 ரன்களும், பென் டெக்கெட் 34 ரன்களும் எடுத்தனர். மெல்போர்னில் நடந்த இந்த ஆட்டம் 2 நாட்களில் முடிந்தது. முதல் நாளில் 20 விக்கெட்டுகள் மற்றும் 2ஆம் நாளில் 16 விக்கெட்டுகள் என மொத்தமாக 36 விக்கெட்டுகள் 2 நாட்களில் சரிந்தது. இதனால் ஆடுகளம் குறித்த விவாதம் தற்போது எழுந்துள்ளது.